இந்து நாளிதழுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மே 17 இயக்கத்தினர். இந்து அலுவலகத்தில் அசைவ உணவு உண்ண தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இப்போராட்டம் நடைபெற்றது. இந்துத்துவத்திற்கு எதிரானதாக இருப்பதாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த இந்து நாளிதழ் குழுமமானது தனது அலுவலர்கள் அசைவ உணவை உட்கொள்வதை தடை செய்திருக்கிறது. இதை தங்களுடைய நீண்ட காலமான ஒரு பாரம்பரியமாக இதை முன்னிறுத்துகிறது. இந்த அசைவ உணவை தடை செய்வது அல்லது இந்த அசைவ உணவை உட்கொள்பவர்களை அவர்களுடைய உணவு தேர்வை தடை செய்வது என்பது ஒரு சாதிய உயர் சாதி வெறியினுடைய வெளிப்பாடாகவே இருந்திருக்கிறது. அசைவ உணவை மறுப்பதன் மூலமாக தன்னுடைய ஜனநாயக முற்போக்கு முகமூடி என்பது இந்து பத்திரிகைக்கு கிடையாது என்பதை அதன் நடவடிக்கைகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அது இந்துத்துவத்திற்கு எதிரானதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த நாளிதழ் கடந்த வருடத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தின் பொழுது அந்த இந்துத்துவத்தை எதிர்த்த பல பத்திரிகையாளர்களை, இன்னும் குறிப்பாக அதனுடைய தலைமை பத்திரிகையாளரை பதவியை விட்டு நீக்கம் செய்தது என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு பொய் செய்திகளை இந்த பத்திரிகையிலே வெளியிட்டு அது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் இருந்து இங்க இருக்கக்கூடிய திபெத்திய மக்களினுடைய பிரச்சனை, நந்திகிராம் லால்கரில் நடந்த பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனைகள், கூடங்குளத்தில் நடந்த மக்கள் போராட்டங்களின் அனைத்தையுமே திசை திருப்பி ஒரு பொய் செய்தியை பரப்புகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் பார்க்கவில்லை. மாறாக இந்த இந்துத்துவத்திற்கும் இலங்கை அரசிற்கும் இந்த ஏனைய அரசுகளினுடைய ஆதரவாளராக அவருடைய உதவியில் நடக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது பத்திரிகை துறைக்கே ஒரு இழுக்கானதாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த நேர்மையான ஒரு நடுநிலைமையான பத்திரிகையாளர்கள் இதை அம்பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படியான ஒரு பத்திரிகை என்பது இந்த முகமூடியினுடன் இங்கே இருந்து கொண்டு அனைத்து செய்திகளையும் தவறாகவும் பொய்யாகவும் சித்தரித்து வெளியிட்டுக் கொண்டிருப்பது என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது அனைத்து பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒரு அவமானதாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்துத்துவத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த இந்து பத்திரிகை அதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுவது மட்டுமல்லாமல் இதுகாலம் வரை ஈழத்தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய கூடங்குள போராட்டத்திலே பங்கெடுத்தவர்கள், திபெத்திய மக்கள் என்று பல்வேறு மக்களுக்கு எதிரான செய்திகள் வெளியிட்டதற்காக ஒரு பகிரங்க மன்னிப்பையும் அது கோர வேண்டும். இந்து நாளிதழின் உணவு கட்டுப்பாட்டுக்கு எதிரான தமிழ் அமைப்புகளின் போராட்டத்தை தொடர்ந்து இந்து அலுவலகத்திற்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் பிரேம்ராஜ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.